நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து மாதிரி இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சட்ட விஷயத்தை பற்றி, சட்ட சிக்கல் பிரச்சனை அது சம்மந்தமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றது வந்துட்டு லோக்சபாவில் வந்து லோயர் ஹவுஸில் பாஸ் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அந்த பில், அந்த சட்டத்தை வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணதுனால நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் எல்லாமே பயங்கரமான பிரச்சனை. அது என்ன சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு கன்சென்சஸ்க்கு வரலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க. எதை பற்றினா, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், அதாவது ஹிந்துஸ், அப்புறம் வந்து சீக்ஸ், ஜெயின்ஸ், கிறிஸ்டின்ஸ், பார்சிஸ், புத்திஸ்ட், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவில் குடியுரிமை வழங்கணும். ஸோ அவங்க எல்லாமே ஒடுக்கப்பட்ட மைனாரிட்டிஸ், பாகிஸ்தான்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து, அப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்து, இந்த மாதிரி இடத்துலேருந்துலாம் இந்தியாவில் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உரிமை நிறையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பிரசன்ட் பாரதிய ஜனதா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்து அவங்கள இந்தியாவில் வந்து சிட்டிசனாக ஈஸியாக ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு வழி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் ஒரு கன்சென்சஸ்க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சட்டத்திட்டத்தை மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலான் இருந்தாங்க. பட் ஆனால் கமிட்டியில் வந்துட்டு ஒரு முடிவு, எல்லாருமே ஒரே முடிவுக்கு, ஒரே இதுக்கு வரல, கன்சென்சஸ்க்கு வரல. ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ரூலிங் பார்ட்டியில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற பேனல் அது. ஸோ அவங்க எல்லாமே ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னு உடனே வந்துட்டு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோக்சபாவில் அப்போ அந்த பில்லை பாஸ் பண்ணி ஆகணும். லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்கிறதுனால வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த பில்லில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், அதாவது முஸ்லீம்ஸ் கிடையாது, ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ், ஸோ இவங்க எல்லாருமே இந்தியாவில் 6 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா, கண்டினியூஸாக இந்தியாவில் 6 வருஷம் ரிசைட் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். இதுக்கு முன்னாடி 12 வருஷம் இருந்திருக்கணும். ஸோ இப்போ வந்து 6 வருஷம் இருந்தால் போதும் அப்படின்ற வந்து ஒரு சட்டத்தை வந்துட்டு அப்படியே மொத்தமாக மாற்றிட்டாங்க. ஸோ இவங்களை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முஸ்லீம்ஸை வந்து இதில் சேர்க்கல. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், அந்த கண்ட்ரியில் இவங்களால் இருக்க முடியாது, அங்கே நிறையா ப்ராப்ளம்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணி இவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த இதை வழங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நார்த் ஈஸ்டர்ன் பார்ட், அசாமில், அப்புறம் சுற்றி இருக்கிற இன்னும் நிறையா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், மேகாலயா, திரிபுரா, அப்புறம் மிசோரம், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா தான் பார்க்குறோம். இங்கே இந்த இடத்துக்கு நேட்டிவாக இல்லாதவங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக அடைக்கலம் கொடுக்குறது எங்களோட இது ஐடென்டிட்டியை வந்து பாதிக்கும், எங்களோட கல்ச்சர் போயிடும் அப்படின்னு வந்துட்டு அவங்க பயங்கரமான ப்ரொட்டஸ்ட்டில் வந்துட்டு இப்போ இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த பில்லுக்கு வந்துட்டு நாங்கள் அகெயின்ஸ்டாக இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள், யூனியன் மினிஸ்டர், வந்துட்டு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் ஆப்கான் சீக்ஸ் வந்து பயங்கரமான கொடூரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க நாட்டில் இப்போ ரீசெண்டாக அங்கே இருக்கிற அந்த ஒரு ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால அங்கே இருக்க சீக்ஸ் மேலே இருக்கிற வயலன்ஸ் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 to 15,000 சீக்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க முடியாமல் இப்போ டெல்லியை சுற்றி வந்துட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ 2014க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டே விசா அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு இப்போ அவங்க அங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காரு, பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ், அதாவது ஒரு அவங்களுக்கு வேறு யாருமே இல்லை, எந்த இடத்துக்குமே நாங்கள் போக முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம அடைக்கலம் கொடுத்தாகணும். ஸோ ஜவஹர்லால் நேரு அதான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் அவரோட காலத்தில் அதான் பண்ணாரு. ஸோ இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இந்த ஹிந்துஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்தியாவை தவிர வேற எந்த நாடுமே அடைக்கலம் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல துன்பம் அடைஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. பங்களாதேஷில் இருக்க ஹிந்துஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக சொல்லி அவங்களுக்கு நாங்கள் இங்கே அடைக்கலம் கொடுப்போம் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ அசாம் பீப்புள், நார்த் ஈஸ்ட் பீப்புளை காம் பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 6 ஒரு இது குரூப்பை வந்து ட்ரைபல் கம்யூனிட்டியாக, எஸ்டி கேட்டகரி வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்துட்டு அசாமில் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால இது வந்து அவங்கள கூல் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து மைனாரிட்டிஸ் இவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம், நீங்கள் கோவப்படாதீங்க, உங்களுக்கு வந்துட்டு எஸ்டி ஐடென்டிட்டியை வந்து நாங்கள் கொடுத்துருவோம், ஸோ உங்கள் கல்ச்சரையும் நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுல முனைப்பாக இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிகல் 371 படி வந்துட்டு அசாமில் இருக்கிற அந்த இண்டிஜினியஸ் குரூப்பை இது ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த ப்ரொவிஷன்ஸையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசாமில் யாராவது தேர்தலில் நிற்கணும், எலெக்ஷனில் போட்டி விடணும்னாலும் இவ்வளோ வந்துட்டு அங்கே இருக்கிற நேட்டிவ் சிட்டிசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அசாம் அக்கார்டில் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம படிக்கணும். ஸோ அந்த விஷயம் இருக்குது. ஸோ இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸில் வந்துட்டு இப்படி இந்த ஹிந்துஸ், அப்புறம் இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை வந்துட்டு இவங்க சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் ஈஸியாக இடம் பிடிச்சிருவாங்க. ஹிந்துஸ் இவங்க எல்லாமே அந்த பெர்மனன்ட் சிட்டிசன்ஸ்
சிட்டிசன்ஷிப் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வந்துட்டு ஈஸியாக உள்ளே வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அசாமில் இருக்கிற முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் இந்த மைனர் குரூப்ஸ் எல்லாமே எங்களை மட்டும் ஓர வஞ்சகம் பார்த்து ரிலீஜியன் பேரில் வந்துட்டு பிரிச்சுட்டாங்க அப்படின்ற குற்றத்தை சொல்கிறாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் ரிலீஜியன் பேசிஸில் வந்துட்டு மைனாரிட்டியை கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸோ இங்கே இருக்கிறதோட கம்பேரிஷன் பண்ணுறப்போ அங்கே இவங்க வந்து பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஸோ இவங்க அங்கே ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்னால இவங்களுக்கு இங்கே இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 12 வருஷம் டு 6 வருஷம், ஏஎன்ஐயில் வந்து 7 வருஷம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க ஈஸியாக வந்துட்டு ஸோ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பி. அசாமில் இருக்க அந்த மைனர் கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஹாப்பி. பட் ஆனால் அசாமில் இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரொம்ப இவங்களோட இது வந்துட்டு அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷில் வந்துட்டு புத்திஸ்டோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடென்டிட்டி போயிரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நம்ம நேட்டிவ் கண்ட்ரிஸான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷில் ஹிந்துஸ் வந்து நிறையா சப்ரஷனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு அதர் சைட் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ அவங்களுடைய அந்த ஓட்டை எய்ம் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த விஷயத்தை வந்து இப்படி சொல்லி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் அசாமில் இருக்கிற அங்கே லோக்கலில் இருக்க நிறைய இடத்துல வந்து அசாம், அப்புறம் வந்து நாகாலாந்து, அப்புறம் திரிபுரா, இந்த இடத்துல வந்துட்டு பிஜேபி லெட் கவர்மெண்ட் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு ப்ரொபோஷன் பில் கொண்டு வந்ததுக்கப்புறம் லோக்சபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அசாமில் இருக்க ரூலிங் பார்ட்டி வந்துட்டு பிஜேபிக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அசாமில் வந்து ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து திரிபுரா, அப்புறம் வந்துட்டு மேகாலயா, இந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு பிஜேபிக்கான சப்போர்ட் போயிடும் அப்படின்றத வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ பிஜேபி கவர்மெண்ட் அங்கே இருக்க லோக்கல் பீப்புளோட சப்போர்ட் இது பண்ணணும், அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கேட்டகரியை வந்துட்டு அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த இவங்க எல்லாருமே இனிமேல் இந்திய குடிமக்கள் ஆக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான தேவைகள், அந்த பெனிஃபிஷியல் காஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கும். ஸோ அசாம் வந்துட்டு பெரிய பேர்டன் ஒன்றும் பியர் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த இது வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் மட்டும் பொறுத்துனது இல்லை. அவங்க இந்திய குடிமக்கள் அப்படின்னு அறிவிச்சிட்டாலே அவங்க இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் வசிக்கலாம். அசாம் தான் அவங்க பேர்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு இல்லை, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் தான் அவங்க பேர்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு இல்லை. ஸோ வெஸ்ட்டிலேருந்து பார்டர்லேருந்து சீக்ஸ் அப்புறம் ஹிந்துஸ் யாருனாலும் அப்ரெஸ்டாக இருந்தால் கூட அவங்க இந்தியாவுக்குள்ளே வரலாம், இந்தியா நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் 2016 இவங்க ஃபார்ம் பண்ணது, இப்போ வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒரு அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ஆர்சி வந்து ஒரு தனி விஷயம். ஸோ என்ஆர்சி இனிமேல் வந்துட்டு ஃபைனல் லிஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றி நான் முதல்ல ஒரு வீடியோ பேசியிருந்தேன். ஸோ அதை நான் என்னன்னு திருப்பி பார்க்கணும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்துட்டு நான் கீழே போடுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.